இயேசுவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜபத்தினுடைய இந்த 7ஆம் நாளிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு பெரிய பொருத்தனையோடு இந்த 100 நாட்களையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பெலன் தருவாராக. இதற்கு இடையில எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நிறைய பேரை வேதத்தில் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் வேதத்தில் கர்த்தர் பயன்படுத்தின நிறைய பாத்திரங்கள் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்னாங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் தரித்திருந்தார்களோ, யாரெல்லாம் காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை அதிகமாய் செலவிட்டார்களோ, அவர்கள்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையை இழக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவர் பாதத்தில் அமருகிறதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். சிலர் பாருங்க, ஓடிட்டே இருப்பாங்க, ஓடி வேலை செய்வாங்க, ஓடி ஊழியம் செய்வாங்க, ஓடி எல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனால் உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காருங்க, கர்த்தர் பேசுறத கேளுங்க, நீங்க அமர்ந்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வரட்டும் அப்படின்னு சொன்னா சிலரால அப்படி இருக்கவே முடியாது, அப்படி செய்யவே முடியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா ஓடிட்டே இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனால் ஒன்று என்ன நினைக்கிறோம்னா, வேதம் சொல்லுது, மார்த்தாளே நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ ஆண்டவரும் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம ஓடிட்டே இருந்தால் சில நேரத்தில் ஆண்டவர் விருப்பப்படுறதே இல்லை. சிலரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்படின்னா இப்போ பாருங்களேன், இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 10 பேர் வந்திருக்காங்கன்னு, 10 பேர் வருவாங்க. எதுக்காகனா ஜெபம் பண்ணிட்டு, ஜெபம் பண்ணுறதுக்காக. சரி, ஓகே, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, சரி ப்ரேயருக்கு அட்டன் பண்ணுறீங்களா, ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் போயிடுறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ இல்லை எனக்கு அவசரமாக போகணும், எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது. உடனே அவங்களுக்கு என்னென்னா, ஆசீர்வாதத்தின் மேலே பிரியம் இருக்குது, ஆண்டவருடைய அற்புதத்தின் மேலே பிரியம் இருக்குது, ஆண்டவரை நெருங்கணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதில் உட்கார்ந்து அதில் காத்திருந்து அந்த வார்த்தையை கேட்டு அமர்ந்திருக்கிறதுக்கு அவங்களால முடியாது. அவங்க ஓடிட்டே தான் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா, ஆண்டவர் மேலே பயம் இருக்குது, பக்தி இருக்குது, ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க, அற்புதம் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களாலே அல்ல. அதனால நான் உங்களை எல்லாரையும் ரொம்ப மெச்சிக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். இதுதான் சரியான இதுதான் சரியான வழி. கர்த்தர் ஏற்கனவே நம்மோடு பேசியிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் காத்திருக்கிற நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் அமர்ந்திருக்கிற நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால ஒரு பெரிய முடிவோடு நம்ம முன்னாடி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்குவாராக. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சவுல் ராஜா அவனை துரத்திட்டே வந்தார். எங்க போனாலும் சவுல் ராஜா இந்த தாவீதை துரத்துறது ஒரு வேலையாவே வச்சிருந்தார். ஆளை சொல்லி எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்னா கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அவனுக்கு பின்னாடி போறது. இதே போல பல வருடங்கள் இந்த சவுல் ராஜா தாவீதை துரத்திட்டே இருந்தார். ஆனா வேதம் சொல்லுது, மறுக்க தாவீது இவருக்கு விரோதமாகவோ இல்லை இவருக்கு பிரச்சனை பண்றதாகவோ இவர் எதையுமே செய்யல. துரத்த வேதம் சொல்லுது, சிங்க கெபிகள், காடுகள், எதிர் நாட்டு ராஜாவினுடைய ஓடிட்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் வரும்போது, கர்த்தருடைய நேரம் வரும்போது வேதம் சொல்லுது, எந்த சவுல் ராஜா துரத்தினாரோ அந்த சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ நிச்சயமாய் ராஜாவாவாய்,
நீ நிச்சயமாய் ராஜாவாவாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைச்சுக்குங்க, சில பிரச்சனைகளா ஆண்டவர் நம்ம என்னதான் நம்ம பின்னாடி ஓடினாலும் அதுல இருக்கிற வெற்றியை நம்மளால பார்க்கவே முடியாது. சில ப்ராப்ளங்கள் வரும்போது, சில பிரச்சனை வரும்போது ஆண்டவருடைய பிள்ளையை என்ன பண்ணணும்னா அதனுடைய பாட்டுக்கு நம்ம அதை விடணும். அது என்ன பண்ணுதோ, என்ன செய்யுதோ, என்ன பேச்சு நடக்குதோ அதை குறித்து நம்ம எதுவுமே நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அதை குறித்து நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் அந்த பிரச்சனையை முடிக்காமல் நான் எப்படி மாறுறது, அந்த சூழ்நிலையை மாற்றாமல் நான் எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துருங்க. ஆண்டவரே நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது நமக்கு விரோதமான சத்துருக்களும் நமக்கு சிநேகிதர்களாய் மாற பண்ணின கர்த்தர் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அந்த காரியத்தை கர்த்தர் சரி செய்வார். அது ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு சரியாகும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அப்படி மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா எனக்கு விரோதமா இருக்கிற இந்த சூழ்நிலையை, எனக்கு விரோதமா இருக்கிற இந்த அவமானத்தை, எனக்கு விரோதமாய் இவ்வளவு வார்த்தைகளை பேசி அசிங்கமாய் திட்டுகிற இந்த காரியத்தை நான் விடுறதற்குரிய பலத்தை கர்த்தர் எனக்கு தாங்க. சொல்லுங்க, இதை கண்டுக்காம இருக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாங்க ராஜா. இதுல நீங்க அற்புதம் செய்கிற வரைக்கும் என்னுடைய சிந்தை அதன் பக்கமாய் திரும்பாம இருக்கிறதற்கு இப்போ ஒரு பலனை தாங்கப்பா, தாங்கப்பா. இயேசுவே, சவுலை போல அல்ல, இந்த விஷயத்துல தாவீதை போல கர்த்தர் எங்க ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பலன், இது ஒரு பெரிய பலன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சவுல் பாருங்க தாவீதை நினைச்சிட்டே இருந்தார். பாருங்க, எங்க போனாலும் தாவீதை நினைச்சிட்டே இருக்காரு, எந்த வேலையில போனாலும் தாவீதை நினைச்சிட்டே இருக்காரு. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது சவுல் துரத்திட்டு வந்தா கூட பக்கத்துல, அவ்வளவுதான், இவர் சிங்க கெபிக்கு உள்ள படுத்திருக்கிறாரு, சவுல் வெளியில படுத்திருக்கிறாரு. ஆனா இவர் நிம்மதியா தூங்குறாரு, அவர் நிம்மதியா தூங்கல. எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நினைச்சிட்டே இருக்க கூடாது, நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. இது சத்துருவினாலே உண்டாகிறது. அப்படியே நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம நைட்டு போகும்போதெல்லாம் நினைச்சிட்டே இருப்போம். எங்க போனாலும் அந்த விஷயம் உங்களுக்கு பின்னாடி துரத்திட்டே வரும். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்காக நான் ஜெபத்தோட சொல்றேன், ஆண்டவர் உங்க மனசனுடைய ஓரத்தில் உங்களை பின்தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை எங்க போனாலும் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம எங்க போனாலும் உங்களுக்கு முன்னாடி நிக்கிற, நீங்க சிரிச்சா அது முன்னாடி நிற்கும், நீங்க சாப்பிடும் போது அது முன்னாடி நிற்கும், நீங்க தூங்க போகும்போது முன்னாடி நிற்கும், நீங்க சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும் போது கூட அது முன்னாடி நிற்கும். ஆனா நான் இன்னைக்கு எல்லா பாரத்தோடு உங்களுக்காக ஜெபிச்சு சொல்றேன், கர்த்தர் ஒன்று இன்னைக்கு செய்வாராக. அதை குறித்த ஞாபகம், அதை குறித்த பயம், அதை குறித்த அலைச்சல் எதுவுமே இல்லாத அளவிற்கு கர்த்தர் பார்த்துக்குவாரு, அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. அதை நினைக்காம இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய வைராக்கியம், இது ஒரு பெரிய வைராக்கியம். இதை ஆண்டவரை தவிர வேற யாரும் நமக்குள்ள செய்ய முடியாது. இது ஒரு ஞானம் சம்பந்தப்பட்டது. அப்போ நம்ம அடிக்கடி பாடுவோம், நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய், படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ, எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான், படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர்,
பாடுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீ மாற்றுவீரீ. நடந்ததெல்லாம் நன்மைக்கு என் தகப்பன் நீ மாற்றுகிறீ. பாடுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரி. அப்பா, இந்த அபிஷேகம், இந்த மகிமை எங்கமே ஆதரிக்கின்றீ, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. சொல்லுங்க எல்லாரும், இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார், காத்திருப்பேன் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய், சொல்லுங்க விசுவாசத்தோட, இப்ப சொல்லுவோம். பாடுத்துறங்கி பாடுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ. பாடுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லாம வாழ்ந்ததற்கு ஒரு மிகப்பெரிய ரீசன், ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த எருசலேமின் ஸ்திரீகள் வந்து ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்ற அந்த ஒரு வேர்டை மட்டும், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவரால் மறக்கவே முடியல. எங்க போனாலும் அவருக்கு அந்த வார்த்தை பின்தொடர்ந்துட்டே இருந்துச்சு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தருக்கு யாரு பேசினதாவது ஒரு வார்த்தை வந்து மறக்கவே முடியாம உங்களை பின்தொடரலாம், அந்த பிரச்சனை உங்களை பின்தொடரலாம். ஆனா இந்த 7வது நாள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இல்ல, அதை நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை, அதை நினைக்கவே வேண்டியதில்லை. தாவீத போல நம்ம மாறணும், தாவீத போல மாறணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. என்னை துரத்துற சத்துரு விழிச்சிருக்கிறான், என்னை துரத்துற சத்துரு தூங்கல, என்னை துரத்துற சத்துரு கத்தி வச்சிருக்கிறான். ஆனா நான் என்ன பண்றேன்னா நிம்மதியா நான் படுத்து தூங்குறேன், நான் நிம்மதியா படுத்து தூங்குறேன். எனக்கு ஒண்ணு தெரியும், நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார், நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். தெரியும் கர்த்தர் விடுதலை தருவாரு.
ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த சூழ்நிலையை பார்க்கிறாரு. அவர் என்னை விடுதலையாக்க வல்லவர். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சவுல் என்னை விட்டு கடந்து போவான். ஆண்டவர் அவனுடைய கையிலிருந்து விடுதலை தருவார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை இப்ப துரத்திட்டு வருகிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயம் மாற்றுவார். அதை குறித்து நினைக்கவே வேண்டாம். இந்த குவாலிட்டிக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கணும். இது உடனே வராது, இது உடனே வராது. இது ஆனால் நம்ம இதை ரொம்ப வளர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் உங்களை. சில பிரச்சனைகளை நீங்கள் வளர்த்துட்டீங்க, சில யோசனைகளை நீங்கள் வளர்த்துட்டீங்க, சில எதிரிகளுடைய வார்த்தையை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களை ஒரு மோசமான இடத்துல கொண்டு போய் விட்டுரும். நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சின்ன ஜஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஒரு ரவுடி கும்பல் ஒரு 4-5 பேர் ஊழியம் செஞ்சுட்டு வர்ற ஒரு வாலிப தம்பியை விளையாட்டுக்காக, அப்படின்னு சீரியஸாக கிடையாது, சும்மா விளையாட்டுக்காக அந்த டைமில் ஒரு ரவுடி ஒருத்தர் இறந்துருந்தார். அந்த ரவுடியை அடித்து கொன்னுட்டாங்க. அந்த பேப்பரில் ஒரு பெரிய நியூஸாக அது கோயம்புத்தூர் முழுக்க பரவிருச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த டைமில் நிறைய கடைகளை எல்லாம் அடித்து உடைச்சாங்க. கடையடைப்பு போராட்டம் அப்போ தான் போட்டாங்க. யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு கோயம்புத்தூரே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இருந்து, அப்போ அவர் இறந்த அடுத்த நாளையில் அந்த ஒரு 10 பசங்க ரோட்டில் இருந்துட்டு இவர் வழியில் போகும்போது ஒரு கத்தியை காமிச்சா அடுத்தது நீ தான் அப்படி, அது ஒரே வார்த்தை தான், அடுத்தது நீ தான். சும்மா விளையாட்டுக்காக அப்படி சொன்னாங்க. சொன்னதை இவர் மனசுல எடுத்துட்டு யோசிச்சு, இவன் என்ன அடிச்சிருவானோ, கொன்றுவானோ, குத்திடுவானோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு 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 சுத்தமா தூங்காம மனநலமா பாதிக்கப்பட்டு, ஐயோ அவரை பார்த்தா அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு. இப்போ கூட சமீபமா கூட அவர் சைக்காலஜிக்கலா ஒரு டாக்டரை போய் செக் பண்ணி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறார். தூங்கவே மாட்டேங்கிறாரு, யோசிச்சிட்டே இருக்கிறாரு. ஆனா இதுக்கும் இத்தனைக்கும் ஒண்ணுமே நடக்கலைங்க, ஒண்ணுமே நடக்கல. அவனும் அந்த மாதிரிப்பட்ட பசங்களும் கிடையாது, அவங்க இவரை கொல்லணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கவே இல்லை. சும்மா விளையாட்டுத்தனமா அந்த ரோட்ல போகும்போது சும்மா மிரட்டி, ஒரு சின்ன ஒரு மிரட்டின ஒன்று சிலருக்கு சந்தோஷமா இருக்கும்ல. இவர் இதை யோசிச்சு, அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சில காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே தாவீதை போல விடுறதுக்குரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தரணும். நான் நம்புறேன். விட்டுருங்க, அந்த பிள்ளையை குறித்து பேசினதை நீங்க விட்டுருங்க, உங்களை குறித்து அவமானப்படுத்தினதை விட்டுருங்க, நீங்க கடந்து போகிற அந்த சூழ்நிலையை விட்டுருங்க, எதிரியை விட்டுருங்க. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அந்த சூழ்நிலை சரியாகும். எரிந்து கொண்டிருக்கிற தீயை கர்த்தர் அணைப்பார். அது எப்படி எரிந்து இருக்கிறதோ அது போலவே அது அணையும், அது முடிவிற்கு வரும். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நல்ல கைகளை மேல தட்டி, முழு பலத்தோட மேல தட்டி, இப்போ அந்த சிந்தனைக்கு பின்னாடி ஓடுகிற அந்த சத்துருவை இயேசுவின் நாமத்தினால உடைய ஊழியக்காரனாகிய நான் சிறைபிடித்து தள்ளுகிறேன். இப்ப அந்த விடுதலை உண்டாவதாக, இன்னையிலிருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசுவே, ஒரு காரியம் நடந்தா, ஒரு பிரச்சனை நடந்தா திரும்ப திரும்ப அதை யோசிச்சு பயப்பட்டு சிக்காகிற அந்த நிலைமை இப்ப என் பிள்ளைகளை விட்டு கடந்து போவதாக. அதுல ஒரு ஞானம் வெளிப்படட்டும், அதுல ஒரு கிருபை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். இது ஒரு நல்ல ஸ்பிரிட், இது ஒரு நல்ல அனுபவம், இது ஒரு நல்ல வளர்ச்சியினுடைய அடையாளம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இனி அந்த பின்தொடருகிற அந்த காரியத்தை கர்த்தர் விடக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நீங்கள் மத்தேயு எழுதின மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 41 42வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 41 42 வாசிக்கும் போது, அவர் 3ஆம் தரம் இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும் வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ
வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். நீங்க 40வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடினால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுவது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க, இந்த 40 டேஸ்ல சொல்லப்படுகிற எல்லாமே ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட். இந்த 100 நாளில் சொல்லப்படுகிற எல்லாமே வாக்கு தத்துவம், சொல்லப்படுகிற எல்லாமே தீர்க்க தரிசனம். நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும், எழுதணும், அதை அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட பேசிட்டே இருப்பார். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இப்படி போக போறேன், என்னை காட்டி கொடுக்க போறாங்க, என்னை சிலுவையில் அறைய போறாங்க அப்படின்ற ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை சொல்றாரு. ரொம்ப ஒரு சின்ன சீரியஸான விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். ஐயோ, இதுவரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து எதையுமே ஆண்டவர் கேட்டதில்லை. இப்படி பண்ணுங்கப்பா, எனக்கு இதை வாங்கி கொடுங்கப்பா, காலை அமுத்தி விடுங்கப்பா, சட்டை அயன் பண்ணி கொடுங்கப்பா, இந்த மாதிரி எந்த இடத்துலையும் ஆண்டவர் சீடர்களை பார்த்து இதை தனக்கு செய்யுங்கன்னு சொன்னதா வேதம் சொல்லப்படலை. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற நேரம் வருது, 1 மணி நேரமாவது என்ன பண்ணிருக்க கூடாதா, விழித்திருக்க கூடாதா. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் திரும்ப அவர்களை பார்க்கிற போது அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடினால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுகிறது இன்னதென்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த தூங்கிட்டு இருக்கும்போது யாரையாவது எழுப்புனா உளருவாங்க பாருங்க. என்ன பண்ண கேட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாத பேசுவாங்க. ஆமா, தண்ணியில காய போட்டுட்டேன், ஆமா இங்க வந்துட்டேன் அப்படின்னா இவர் எதுல இருக்காருன்னு அர்த்தம். நம்ம எழுப்பிட்டோம், இவர் ரொம்ப பெரிய தூக்கத்துல இருக்கிறாரு. தூக்கம் அப்படி. அப்போ ஆண்டவர் போய் இவ்வளவு சீரியஸா அவருக்கு தூக்கம் வரல. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளா கீழே விழுந்துட்டு இருக்குது. அவ்வளவு வியாகுலப்படுறாரு. முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டியது இருக்குது. இவங்க பிரேயர் சப்போர்ட் கேட்கிறாரு. ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்தாரு. ஆனா இவங்க அத்தனை பேரும் படுத்து தூங்கிட்டு தட்டி எழுப்பி எப்பா ஜோம் பண்ணலன்னு கேட்டா அவங்க உளர்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆமா போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இவங்க திரும்ப ஆண்டவர் போய் 2-3 டைம் கேட்டதுக்கு அப்புறம் கூட இப்ப சொல்றாரு, நீங்க தூங்கி இளைப்பாருங்கள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற வேளை வந்தது. இதுல என்ன நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நினைச்சுக்குங்க, தரிசனம் யாருடையது அப்படின்னா ஆண்டவருடையது. அந்த வேலையை யாரு செய்ய போறான்னா ஆண்டவர் தான் செய்ய போறாரு. இவருக்கு சாப்பாடு கொடுத்தது அவர் தான், அவங்கள வளர்த்துனது அவர் தான், வேலையை விட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இதுவரைக்கும் போஷிச்சது அவர் தான். ஆனா அவங்க யாருக்குமே இவர் எவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு விஷயத்துல இருக்கிறார் அப்படின்னு தெரியவே இல்லை. அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது உங்க வேலை, நீங்க போறீங்க அப்படின்னு தனியா விட்டுட்டாங்க. ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சில நேரத்துல யாருமே கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம பாருங்களேன், அவங்களுக்காக விழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டாங்க. நம்முடைய தரிசனத்துல இந்த மாதிரி போனா இதை ஒன்று கொஞ்சம் சேமிச்சு வச்சா இப்படி பண்ணலாம்ல, கேட்க மாட்டாங்க. அப்போ நமக்கு நிறைய நேரத்துல நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு பாடுபடுறேன் தானே, இவங்களுக்காக தானே பாடுபடுறேன், இவங்களுக்காக தானே ஓடுறேன், ஆனா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணக்கூடாதா, என் கூட இருக்கக்கூடாதா? எந்திரினா அப்பதான் நம்ம அவங்களுக்கு தூக்கம் வரும். நம்ம தூங்காம நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, அவங்க கொரட்டை விட்டு தூங்குவாங்க. நீங்க சாப்பிடாம உபவாசம் இருப்பீங்க, அவங்க லெக் பீஸா தின்னுட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, ஒரு காலகட்டத்தில் வேண்டாம் வேண்டாம், இவங்களுக்கு பாடுபட்டு என்ன பிரயோஜனம், இவங்களுக்கு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இவங்களுக்கு ஒரு அக்கறையுமே இவங்களுக்கு இல்லை. அதனால நம்ம நிறைய பேர் மனம் வேதனைப்பட்டு அதுல கண்டினியூ பண்ண மாட்டோம். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த வைராக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
உங்களுக்குள்ள அந்த வாஞ்சியை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போறாரு. அந்த இடத்துல நீங்க சீசர்களா இல்ல, அந்த இடத்துல நீங்க தலைவனா இருக்கிறீங்க, தலைவியா இருக்கிறீங்க. தலைவனா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பேடன், தலைவியா இருக்கிறவர்களுக்கு தான் அந்த பேடன். மற்றவர்களுக்குள்ளே அது வரலன்னு நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய காரியத்தை நாம் செய்தால் போதும். ஒரு காலகட்டம் வரும்போது சீடர்கள் எப்படி உணர்ந்தார்களோ அப்படியே உங்க மனைவி உணர்வார்கள், கணவன் உணர்வார், பிள்ளைகள் உணர்வார்கள். நான் நம்புறேன் நீங்க எந்த அளவிற்கு இருந்தீங்கன்றத அவர்களுக்கு உணரக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தலைவன் அப்படின்றவங்க, தலைவி அப்படின்றவங்க என்னைக்குமே நீங்க தனிமை தான், என்னைக்குமே நீங்க தனிமை தான். தரிசனம்ன்ற ஒன்று உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, வெற்றி அடையணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க சில நேரத்தில் எப்படிதான் அதில் டிராவல் பண்ணணும்னா, 1000 பேர் இருந்தாலும் நீங்க மட்டும்தான் அதில் டிராவல் பண்ண முடியும். ஆனா சோர்ந்துட்டீங்க, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இப்படி செய்யறோம்னு நீங்க நினைச்சிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க தலைவனாகவே முடியாது, நீங்க தலைவியாகவே முடியாது. கர்த்தர் நம்ம கையில் ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், ஒருவேளை நீங்க ஆரம்பத்தில் வேகமாய் ஓடினவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, பாடுபடுறவங்க, அவங்களுக்கு உணர்வே இல்லாததுனால நீங்க ரொம்ப பேக் அடிச்சிருக்கலாம். நான் அப்படிதான் பாஸ்டர் இப்போ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் மறுபடியும் உங்க பக்கத்துல வந்து இந்த 7வது நாள் சொல்றாரு, இல்ல நீ தலைவன், நீ தலைவி, உன்னை உருவாக்க போறேன், உன்னை பயன்படுத்த போறேன். நீ ஆக்டிவா தான் இருக்கணும், நீ தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் இருக்கணும், நீ அந்த இடத்துல ஓடி தான் ஆகணும், நீ அந்த இடத்துல ஜெபம் பண்ணி தான் ஆகணும். கர்த்தர் உங்களை நம்புறார், ஆண்டவர் உங்களை நம்புறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மூலமாய் அந்த எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர போறாரு. உங்க மூலமா அந்த விடுதலை கொண்டு வர போகுது. உங்க மூலமா அந்த அற்புதம் நடக்க போகுது. உங்க மூலமா அந்த சாபம் நிவர்த்தி ஆக போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், யாரு கூட நிக்காட்டாலும் தரிசனம் உள்ள ஒரு மனுஷனோட கர்த்தர் கூட நிக்கிறாரு. சிஸ்டர், உங்க கூட ஆண்டவர் நிக்கிறாரு. பிரதர், உங்க கூட ஆண்டவர் நிக்கிறாரு. ஆண்டவர் தட்டி கொடுக்கிறாரு, கர்த்தர் உற்சாகப்படுத்துறாரு. யாரும் கூட இல்லாததுனால கவலைப்பட வேண்டியதே இல்லை. என் கூட தகப்பன் இருக்கிறார். கைகளை மேல உயர்த்தி, என் தகப்பன் இருக்கிறார், என் தகப்பன் இருக்கிறார். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு. யாரோ ஒருத்தருடைய பக்கத்துல வந்து சொல்றாரு, பாஸ்டர் மனசே உடைஞ்சிட்டேன் பாஸ்டர், நான் யாருக்காக பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் யாருக்காக இந்த இடத்துல இருக்கிறேன். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே, கோஆபரேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்களே. அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க. எனக்கு வருத்தம் ஆயிருச்சு. இன்னைக்கு நான் இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணும்போது கூட அப்படிதான் அட்டன் பண்றேன். ஒன்றும் இவங்களுக்கு செய்யக்கூடாது, இவங்களை உற்றணும், இவங்களை மறந்துடணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வீட்டிலே இருக்கிற அந்த தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற அந்த தாவீது நீங்க தான், அந்த மோசே நீங்க தான், அந்த எஸ்தர் ராஜாத்தி நீங்க தான். கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுகிற நேரம் இது. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகா, பாடுவோம், நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சொல்லுவோம், ஈடு இணையில்லா மகிமை
வந்திடுமே சோர்ந்து ஹalleluya சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹalleluya. கிதியோனை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? கிதியோன் மூலமாய் அவ்வளோ பெரிய எழுப்புதல் வர்றதுக்கு என்ன காரணம்? வேதம் சொல்லுது, அத்தனை பேரும் அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து வீட்டில் ஒதுங்கி இருக்கும்போது இவர் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து நின்று, வேதம் சொல்லுது, அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பலத்தின்படி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்குள்ள தரிசனம்னு ஒன்று இருக்குமானா, வளரணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கும்னா, நீங்க பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எப்பவுமே தனிதான். சொல்லுங்க, எப்பவுமே தனிதான். ஹல்லேலூயா. உங்க கூட யார் இருப்பா? உங்க கூட யார் இருப்பா? கர்த்தர் தான் இருப்பார். கர்த்தர். வேற யாரும் உங்க தரிசனத்தை புரிஞ்சுக்க முடியாது. கேட்டா திட்டுவாங்க. உனக்கு என்ன, உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, நீ ஒருத்தன் தான் நீ ஒருத்தி தான் பெருசா பண்ணிட்டு இருக்கிற, அதனால நீ இப்போ பண்ண உடனே அப்படியே மறிச்சு தள்ளிடுவ அப்படின்னுவாங்க. அவங்களும் செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க, செய்கிறவளையும் செய்ய விட மாட்டாங்க. பக்கத்து என்கரேஜ்மெண்டே இருக்காது. நம்ம ஏதாவது நீங்க திட்ட போங்க, உடனே அப்படியே குறுக்க திரும்பிடுவாங்க. கேட்டாங்களா? ஆமா, இப்போ கேட்டாங்களா பிரியாணி? கேட்டது மாதிரி சொல்லிங்க, வாங்கியும் கொடுத்துட்டு திட்ட வேண்டிய தேவை இருக்கா? அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரியாணியை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஓடியாந்து காத்து கடந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், சாப்பிடும்போது நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு தேங்க்ஸ் சொல்லி நல்லா இருக்குது, எப்படி வாங்கினீங்க, இல்லை எப்படி வாங்கினம்மா, எப்படி செஞ்சீங்கன்னு கேட்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, ஒரு தேங்க்ஸ் ஒன்றுமே இருக்காது. உடனே உங்களுக்கு என்ன வரும்? இவ்வளவு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து தின்னுட்டு ஒரு நன்றி கூட இல்லாமல் நல்லா இருக்குன்னு கூட சொல்லாமல் இருக்காங்க பாருங்க அப்படின்னு கேட்டு ஒரு வார்த்தை பேசுவீங்க. ஏன் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னம்மா அப்படின்னு? ஆமாம், வாங்கி கொடுத்துட்டு இப்படி நல்லா இருக்குன்னு கேட்கணுமா? அப்போ ஏற்கனவே நீங்க வாங்கி கொடுத்து கூட உங்களுக்கு அந்த மனசு இருக்காது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுவாங்க பாருங்களேன், ஒரு எங்கேயும் இல்லாத பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, பெருசா கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. ஏன் கேட்டாங்களே யாராவது? நான் என்ன கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்க மாட்டேனா? எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற வார்த்தை சொன்னா சிலருக்கு அப்படியே மனசே உடஞ்சு போய், என்ன எதுக்குடா இவங்களுக்கெல்லாம், என்ன தலையாட்டுங்க, எதுக்குடா இவங்களுக்கெல்லாம் செஞ்சோம், அமைதியா இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க தலைவன், நீங்க தலைவி, நீங்க தலைவன், நீங்க தலைவி. அந்த இடத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கணும்னா, அவளுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு தேவையில்லை, என்ன கர்த்தர் செய்ய வைக்கிற இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், கர்த்தர் என்ன செய்ய வச்சிருக்கிற இடத்துல வச்சிருக்கிறார். இன்னைக்கு தெரியாது, ஆனா ஒரு நாள் ஆண்டவர் உங்களோட இருக்கிறதை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க அநேகம் பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் மாறுவீர்கள். கர்த்தர் அநேகருக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் தலைவன் ஆகுவீர்கள், நீங்கள் தலைவி ஆவீர்கள். அன்றைக்கு உங்கள் நிமித்தம் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். பாடுவோமா? சொல்ல போறோம், சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, தலைவன் எப்பொழுதும் தனிமைதான், தலைவி எப்பொழுதும் கேட்கல. நம்முடைய உணர்வுகளை அவர்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம சொல்றதை அவங்களால புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 100 நாள் ஜபத்தை ஜபிக்கிறத அவங்களுக்கு சொன்னா சிலருக்கு என்ன பண்ணாது? ஹலோ, புரியாது புரியாது புரியாது. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் புரிய வைப்பார், அவர் புரிய வைப்பார். இந்த ஜபத்தில் கலந்து கொண்டதனுடைய அடையாளத்தை கர்த்தர் காண பண்ணுவார்.
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹalleluya. எனக்கு இன்னொரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் மத்தியானம் பசிக்குது சோறை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அவரை மட்டும் தனியா விட்டுட்டு மொத்த பேரும் சோறு வாங்குறதுக்கு போயிருக்காங்க பாருங்களேன். எந்த அளவுக்கு இருக்கும். யாருக்கு? இவர் ஒருத்தருக்கு சோறு வாங்குறதுக்கு 12 பேரும் போயிட்டாங்க பாத்துங்களேன். இது என்ன, ஒரு 3 பேர் நின்றுட்டு ஒரு 4 பேர் போனா கூட பரவாயில்ல. எப்பா மதியானம் சாப்பிட பசியா இருக்குது போங்க ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்கன்னா, அதுவும் அந்த நேரத்தில் ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் இவர் தனியா இருக்கணும். அந்த இடத்துல தண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் வருவாங்க. எதுவுமே இல்லை. இவர் பாஸ். இவர் ஒரு திடீர்னு ஒரு கூட்டம் வந்து ஒரு 10,000 பேர் 5,000 பேர் இவரை சூழ்ந்துட்டா என்ன பண்ணுவாரு? தண்ணி ஆட்ட கேட்பாரு. எந்த உணர்வும் இல்லை. சோறை வாங்கிட்டு வந்தா கிளம்பிட்டாங்க. ஏப்பா இப்படியா உணர்வு இல்லாம இருப்பாங்க. ஆனா அந்த மனுஷகுமாரன் அவர்களோடு இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வு, அந்த தைரியம், அந்த ஃபீல் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. ஆனா என்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவங்க கையில ஒரு பொறுப்பு வந்துச்சோ அவங்க தலைவனா மாறிட்டாங்க, அவங்க தலைவியா மாறிட்டாங்க. நான் நம்புறேன், கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கர்த்தர் தருவார். அந்த மகனுக்கு ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கையை தருவார். அந்த பிள்ளைங்க சீக்கிரமா பொறுப்புல வருவாங்க. மனைவியை கர்த்தர் பொறுப்புல கொண்டு வருவார். கணவனுக்கு அந்த பொறுப்பை கர்த்தர் தருவார். ஹalleluya. சேர்ந்து கரங்களை தட்டி நான் சோர்ந்து போக மாட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடு. நன்றி அப்பா. நல்ல உற்சாகமாய் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியம். சோர்ந்து போகாதே, ஹalleluya. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடும். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹalleluya. யார் கோஆபரேட் பண்ணாட்டாலும், யார் என் கூட நீ கேட்டாலும், எனக்கு மனசுல ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன். நான் அதுக்காக பாடுபடுவேன். நான் அதற்காக உழைப்பேன். நான் அதுக்காக ஒப்பு கொடுப்பேன். இந்த கான்செப்ட், இந்த தரிசனத்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயவே சாயாதீங்க. இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய வரப்பிரசாதம். இது யாருக்குமே இப்படிப்பட்டது கிடைக்காது. ஆனா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு பெரிய அளவில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. கர்த்தர் பயன்படுத்த போறாரு. கர்த்தர் பயன்படுத்த போறாரு. நான் நம்புறேன், நீங்க நிறைய பேர் உயிரோடு இருக்கும் போதே அதனுடைய அற்புதத்தை பார்ப்பீங்க. இன்னும் சிலரை ஆண்டவர் வந்து எடுத்துக்கொண்டதுக்கு பிற்பாடு உங்களை குறித்து சொல்லுவாங்க பாருங்க, நீங்க எவ்வளவு தூரம் இருந்தீங்கன்னு அப்பதான் சாட்சியாய். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். மற்றவங்க பொறுப்புணர்ச்சியே இல்லாம இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குன்னா, நீங்க ஆண்டவரால் ஸ்பெஷலா அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைங்க.
அதை யாருக்காகவும் என்ன பண்ணிடாதீங்கன்னா இழந்துடாதீங்க. ஏசப்பாவை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுங்க. அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். நானும் தனிமை தான்ப்பா, 12 பேரை கூப்பிட்டா கூட ஒருத்தரும் கூட இல்லைப்பா. அதனால என்னுடைய ஆண்டவர் அவருடைய வேலையை விடவே இல்லை, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை விடவே இல்லை, நீங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் நின்றார். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய சீடர்களுக்கு அது திரும்ப அவர்களிடத்தில் போனது. ஆமேன். அதனால ஆண்டவர் இந்த 7ஆம் நாளில் ஆணித்தரமா ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய தலைமைத்துவத்தை கர்த்தர் வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நாளைக்கு காலையில இந்த ஜெபம் முடிச்சுட்டு போகும்போதே அப்படியே உற்சாகமா நீங்க எந்திரிக்கணும், நீங்க உற்சாகமா நீங்க இருக்கணும். நீங்க எல்லாரை விட ஸ்பெஷலா நீங்க தெரியணும், எல்லாரை விட நீங்க ஆக்டிவா ரொம்ப தெரியணும். மற்றவர்கள் உங்களுடைய இடத்துல வர்றதுக்கு ஆசைப்படுற அளவிற்கு கர்த்தர் பலத்தினால நிரப்புவாராக, தைரியத்தினால உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆக்டிவா கர்த்தர் வைப்பாராக, பலமாய் கர்த்தர் வைப்பாராக. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காக இந்த 7ஆம் நாளில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்தார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்ற அண்டையில் உள்ள கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இந்த யோசேப்பு என்கிற ஒரு கேரக்டரை நமக்கு முன்பாய் காண்பித்து, எத்தனையோ நெருக்கம், எத்தனையோ பாடுகள், அவமானங்கள், பெரிய பெரிய சூழ்நிலைகள், இவனை விழத் தள்ளுவதற்கு சத்துரு எடுத்த முயற்சிகள் அதிகம், அவனுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் அதிகம். ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பு கனி தருகிற செடி. அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்கவே இல்லை. அவனுடைய புயத்தை கர்த்தர் பலப்படுத்தினார், கர்த்தர் அவனை வளர பண்ணினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் யோசேப்பனுடைய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். உங்களை மனமடிவாக்க, உங்களை கீழே தள்ளி போட, உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்ய எத்தனை பேர் நினைத்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் உங்களை வளர பண்ண போகிறார். அந்த பொறாமைகளை தாண்டி கர்த்தர் உங்களை வளர்த்த போகிறார். அந்த எரிச்சல்களை தாண்டி ஆண்டவர் உங்களை வளர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை தாண்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பை எதுவும் சிறைப்படுத்த முடியாது, எதுவும் கட்டி வைக்க முடியாது. அவன் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி எய்தாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சர்வ வல்லவருடைய கரங்களிலே கர்த்தர்
கர்த்தர் யோசேப்பை வைத்திருந்தார். ஒருவேளை சிலர் பயத்தோட வந்திருக்கலாம். இவங்க இந்த இடத்துல என்ன கெடுத்துருவாங்களோ, என் பேரை கெடுத்துருவாங்களோ, இந்த இடத்துல பொறாமையினால நான் அழிஞ்சிருவேனோ, எனக்கு ஏதாவது செய்வன மாதிரி ஏதாவது வச்சிருவாங்களோ, இல்ல அப்படின்னா என்ன போட்டு கொடுத்து இந்த இடத்தை விட்டு நாசம் பண்ணிடுவாங்களோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் அழிப்பதற்கு ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பை நட்டவர் அவர், யோசேப்பை வளர்த்துகிறவர் அவர், யோசேப்பை முன்குறித்தவர் அவர். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் யோசேப்பிற்காய் கொடியேற்றுகிற கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி நம்ம இப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கலாம். யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இல்ல என்ன யோசேப்பை போல தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. என்னை தூக்கி போடுகிற குழிகள் என்னை கண்டிப்பாக என்னை சாகடிக்க போவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேல பொறாமைப்பட்டு வஸ்திரத்தை உரிந்து போட்டாலும், உங்க மேல பொறாமைப்பட்டு தகப்பனார் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும், பரலோக தகப்பன் யோசேப்புக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தது உண்மையானால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களுடைய பொறாமையினாலே எடுக்கப்பட்டது, மனிதர்களுடைய கோபத்தினாலே எடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை கர்த்தர் திரும்பவும் அந்த வஸ்திரத்தை தருவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இந்த மாதிரி ஒருத்தர் வேலையில நின்று என்னை போட்டு கொடுத்து இந்த இடத்துல இருந்து என்ன தூக்கிட்டாங்க, இந்த வருமானத்தை எனக்கு தடை பண்ணிட்டாங்க, இந்த வேலையில எனக்கு தடை பண்ணிட்டாங்க, இவங்களால நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, யோசேப்பின் மேல் இருக்கிற அபிஷேகம் என்னவென்றால், அப்பா கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் புடுங்கினாலும் இயேசு கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் எடுத்து போடவே முடியாது. ஆமேன். அப்பா கொடுத்ததை கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே உறிஞ்சுக்கிட்டாங்க. அதை கிழிச்சு தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய், இது உன்னுடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ் தானா பாருன்னு சொன்னாங்க. ஆனா ராஜா, பரம ராஜா, தேவராஜா அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸை தொடுகிற அளவிற்கு கூட இவர்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லாமல் போனது. காரணம் என்னன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் நம்ம மேல ஒரு தீர்மானம் வச்சிட்டாருன்னா, உலகமே எதிர்த்து வந்தாலும், எத்தனை மனிதர்கள் எதிர்த்து வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 7ஆம் நாள் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சக்திகளை கர்த்தர் முறிக்கிறார். அந்த பொறாமையினால் செய்யப்பட்ட ஆயுதங்களை ஆண்டவர் முறிக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. அந்த செய்வனைகள் பலிக்காமலே போகிறது, அந்த மந்திரவாதங்கள் பலிக்காமலே போகிறது, அந்த பொய்கள் பலிக்காமலே போகிறது. கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, ஓ ஆமேன், உங்களுக்கு விரோதமாய் எடுக்கிற தேவையற்ற பொய்கள் இப்பொழுது மறக்கப்பட்டு போகிறது. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு நாளும் நம்மை கர்த்தர் அவமானம் அடைவதற்கு விடவே மாட்டார். யோசேப்பை இப்போ குழியில போட்டு அவ்வளவுதான் அவனுடைய சாப்டரை முடிக்கலான்னு நினைச்சாங்க. வேதம் சொல்லுகிறது முடிக்க முடியல. அங்க யோசேப்பை எடுத்து விடுவதற்கென்று கர்த்தர் ஒரு மனுஷனை கர்த்தர் ஏவினார். பாருங்க, கரெக்ட் டைம். சில நேரத்தில் மனிதர்கள் நமக்கு செய்கிறது தீமையாய் நமக்கு தோன்றும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க எவ்வளவு வேணும் பயப்படாதீங்க. அவங்க தீமைன்னு நினைச்சுதான் செய்வாங்க, அது நமக்கு தீமையா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நன்மையை நமக்காக வைப்பார். அந்த தீமையில ஒரு நன்மை இருக்கும். நான் நம்புறேன், உங்க மேல கோவப்பட்டு உங்க மேல இருக்கிற பொறாமையினால யாராவது ஒருத்தர் ஒரு தீமை செஞ்சாங்களா, இவங்க தீமை செஞ்சதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இதனால தான் நான் குழியில போடப்பட்டேன்னு உங்களுக்கு வருத்தம் வேண்டாம். அதுல நன்மை இருக்கின்றத 15 வருஷம் தாண்டி யோசேப்பு கண்டுபிடிச்சது போல நீங்கள் நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள். அதுல ஒரு நன்மை இருக்கிறது என்கிறதை நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள்.
ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த சாட்சி தான், நான் உண்மையிலே நம்புறேன். இந்த சாட்சியோட உங்களுக்கு சொல்லும்போது பலனா இருக்கும். சில நேரத்தில் நமக்கு அப்போ செய்கிறது ரொம்ப தீமையாப்படும். பாருங்க, நம்முடைய இதுக்கு முன்பாக இருந்த திருச்சபைக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு நபர் தீவிரமா பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல இருந்து திருச்சபையை காலி பண்ணணும்னு அவர் ரொம்ப முயற்சி எடுத்தார். அப்போ அந்த ஓனர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி இவங்களை காலி பண்ண வைங்கன்னு சொன்ன உடனே இவங்க சொன்னாங்க, நீங்க வேணா அவர்கிட்ட போய் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த ரவுடியின் இடத்துல. அப்ப நான் சொன்னேன், நான் தாராளமா போய் பேசுறேன். அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு நின்ன நான் சொன்னேன், ஐயா இப்பதான் இந்த சர்ச்சை இங்க கட்டி இருக்கிறோம், இவ்வளவு செலவு இப்ப பண்ணி இருக்கிறோம் ஐயா, ஒரு 2 வருஷத்துல நாங்க இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுவோம், ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருப்பீங்களா, நாங்க சவுண்டை வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். சொன்ன உடனே அந்த மனுஷன், நீ யாரு, நீ எதுக்கு இங்க பேசுற, உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், நான் உன்கிட்ட காலி பண்ண சொன்னேன்னா, உன்னை இங்க கூப்பிட்டனா, நீ போயிரு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை, நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை, நான் அவங்கள்ட்ட தான் பேசணும். அவ்வளவு ரவுடித்தனமா நான் வீட்டில இருந்து வெளியே வர்றதுக்குள்ள திரும்ப ஃபோன் பண்ணி, என்ன அவரை விட்டு என்கிட்ட பேச பாக்குறீங்களா, காலி பண்ண வைங்க, இல்லைன்னா நடக்கிறத வேறன்னு இன்னும் மிரட்ட ஆரம்பிச்சார். அங்கேருந்து வரும்போது அவ்வளவு வருத்தம். ஐயோ, இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய தீமை செஞ்சுட்டானே, இவ்வளவு மோசமா பண்ணிட்டானே, நமக்கு மேல இவ்வளவு பொறாமையா, என்னென்னமோ தோணிருச்சு. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது அன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது கர்த்தர் சித்தம், அது கர்த்தருடைய நடத்துதல், அது ஆண்டவரே செஞ்சது. ஹல்லேலூயா. அந்த டைம்ல அவங்க அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம வாடகைக்கு வந்துட மாட்டோம். அந்த இடத்துல வரல அப்படின்னா, இந்த இடம் கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்வதற்கு எப்படி வந்திருக்கும்னு தெரியாது. ஆனால நான் நம்புறேன், தீமையிலையும் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த தீமையிலே ஒரு நன்மை இருக்கிறது. மகனே, அவர்கள் தடுத்து நிறுத்தினதுல ஒரு நன்மை இருக்கிறது. மகளே, அந்த இடத்தை விட்டு உங்களை மாற்றினதுல ஒரு நன்மை இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உன் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி, ஹல்லேலூயா, எத்தனை அம்புகள் உங்களுக்கு நேராய் எய்யப்பட்டாலும் சர்வ வல்லவர் சொல்லுகிறார், அவருடைய புயம் நமக்கு இருக்கிறது. ஆமென். ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவமானப்படுத்த விடவே மாட்டார். குழியில தூக்கி போடுறாங்க பொறாமைனால, ஆண்டவர் உடனே கரெக்டா அந்த நேரத்தில் ஆட்களை விலைக்கு வாங்குறவங்க வர்றாங்க பாருங்களேன், அவங்க கையில் அப்படியே பிடிச்சி கொடுக்குறாங்க. கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய திட்டம் எப்படியெல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல ஆண்டவர் உங்க மேல கிருபை வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரு எதை செஞ்சாலும் அதுல கர்த்தர் ஒரு நன்மையை, யோனா வழிமாறி போகும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுறாரு பாருங்க. அதனால ஆண்டவர் அந்தந்த நேரத்திற்கு கர்த்தர் நமக்காக காரியங்களை கர்த்தர் கொண்டு போவார். அங்கே இருந்து வேதம் சொல்லுது, அதுக்கு பிறகு போத்திபாருடைய வீட்லையும் அவன் மேல போறாம, அவங்கேயும் பிரச்சனை, அதுக்கப்புறம் சிறைச்சாலை. ஆனா ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை சக்திகளையும் கர்த்தரே முறியடித்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனை பகைத்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த வார்த்தை எங்க தலைமையில இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல மகனே, அந்த இடத்திலிருந்து உன்னை அழிக்க முடியாது, எடுக்க முடியாது, உன்னை துரத்த முடியாது, உன்னை அந்த இடத்துல யாரும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உங்களை பாதுகாக்கிறதற்கு கர்த்தருடைய புயம் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை என் தலை மேல இருக்க போகிறதற்காக நன்றி.
இப்போ அந்த பொறாமையினுடைய ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குறார். அந்த எரிச்சலின் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளையினுடைய பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனுஷங்களை இப்ப தொடுவீராக ராஜா. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், கங்கணம் கட்டுகிற மனிதர்கள், ஆண்டவரே வார்த்தைகளால பேசுகிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் இந்த 7ஆம் நாளிலே நீர் எழும்பி நிற்பீராக. அந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும், அந்த வில் முறியட்டும். ஹalleluya, ஹalleluya. வில்களை முறிய பண்ணுகிற கர்த்தர், வில்களை ஜோமன அது நடக்குது. அவமானம் அடைய விட மாட்டார், ஒரு நாளும் அவமானம் அடைய விட மாட்டார். ஹalleluya. அவர்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். தீமைகள் நன்மையாய் முடியும், தீமைகள் நன்மையாய் முடியும். நமக்கு விரோதமாய் இருக்கிற தீமைகள் நன்மையாய் முடியும். ஹalleluya. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. பாடு. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. சொல்லுவோ நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி, 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 எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி. சிலுவை தானை அனுமதித்து நன்றி, சிந்தை தானை மாற்றினி ஆடோ. சிந்தை தானை மாற்றினி நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி, 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 எல்லா நன்மைக்கு நன்றி. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவன் வில் உறுதியாய் நின்றது, அவன் வில் உறுதியாய் நின்றது. உங்களை பிடுங்குவதற்கு யாருக்கும் கர்த்தர் பர்மிஷன் தரமாட்டார். உங்களை என்னையும் அவருடைய சித்தம் இல்லாம ஒருவரும் அழிக்க முடியாது, அவங்க எடுத்து விட முடியாது. நமக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். அவங்க பொறாமை நிமித்தமாக நமக்கு ஒரு குழி வருது அப்படின்னு சொன்னா அந்த குழி கண்டிப்பா தீமையா இருக்காது, அந்த குழி நன்மையாகத்தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் இந்த பாதையில் நீங்க இன்னைக்கு கடந்து போகலாம், பாஸ்டர் அவங்க தீமை செய்யறது மாதிரி ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரே, அவங்க என்ன நஷ்டப்படுத்துறது மாதிரி ஆண்டவர் அனுமதிச்சாரே. எதுக்கு ஆண்டவர் இப்படி அனுமதிச்சாரு? அவங்க பண்ணின எய்த அம்பு என் மேல வந்து விழுந்துருச்சு, அவங்க பண்ணின பிரச்சனையினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அவங்க என் மேல பொறாமப்பட்டு தான் இதை மாட்டி விட்டாங்க, இதை செஞ்சு விட்டாங்க, இதிலிருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்றும் நீங்க வருத்தப்படாதீங்க, அது இன்னைக்கு தீமையாய் தெரியும், இன்னைக்கு தீமையாய் தெரியும். ஆனா ஆண்டவர் வந்து கர்த்தர் சொல்றாரு, அவங்க எத்தனை தான் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் உங்களை வளர்த்துக்கிறவர் யாருன்னால் கர்த்தர் ஒருவரே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். நீங்க வளர்ந்துட்டே தான் இருப்பீங்க, நீங்க வளர்ந்துட்டே தான் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வளர்த்துட்டே தான் இருப்பாரு, கர்த்தர் உங்களை உயர்த்திட்டு தான் இருப்பாரு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வேணா வரலாம், ஒரு மன கஷ்டம் வரலாம், கொஞ்சம் டிலே ஆகிறது மாதிரி தோணலாம். ஆனா அது கூட எதுக்கு தான் அப்படின்னு சொன்னா தீமைக்கு கிடையாது, அது கூட நன்மைக்கு தான்.
ஏன் அப்படின்னா நீங்கள் யோசேப்பு. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் யோசேப்பனுடைய அபிஷேகம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் தான் நம்புறீங்க? உங்க பிள்ளை மேல கர்த்தர் யோசேப்பனுடைய அபிஷேகத்தை வைக்கிறாரு. உங்க மகள் மேல ஆண்டவர் யோசேப்பனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறாரு. எல்லாம் நன்மைக்குத்தான், நன்மைக்குத்தான், நன்மைக்குத்தான். இன்று இந்த 7வது நாள் ஆண்டவர் இதை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்ன வெட்டுவதற்கு கர்த்தர் ஒருத்தருக்கும் கர்த்தர் நிச்சயமா சொல்றேன் இடம் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய அறிஞனானவர் பைபிளை வாசிச்சு முடிச்சுட்டு இன்னும் 100 இயர்ஸுக்குள்ள லண்டன்ல இன்னும் 100 இயர்ஸுக்குள்ள இந்த பைபிளே உலகத்துல இல்லாம போயிரும், இல்லாமல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாராமா. ஆனா இன்னைக்கு அவருடைய வீட்டில் தான் பைபிள் பிரிண்ட் பண்ணப்பட்டு உலகமெல்லாம் கொண்டு போகப்படுகிறது அவருடைய வீட்டில். ஆனா அவர் சொன்னாராமா இந்த பைபிளை அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய வீடே இன்னைக்கு பைபிளை தயாரிக்கிற இடமா மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார், இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமீன். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு உள்ளாக ஆண்டவர் ஒரு 3 விதமான காரியத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 22வது வாசிக்கல. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீரூற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி. திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. இப்போ நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும். இந்த விவசாயம் பண்றவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வரப்பு இன்னொன்று 2 பக்கம் சென்டர்ல நாட்டு நட்டுட்டு வாழை நட்டுட்டு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தண்ணி விடுவதற்காக ஒரு வாய்க்கால் மாதிரி ஒன்றுக்கு போடுவாங்க. அப்போ இது ஒரு 4 ஸ்டெப்பா வாழை மரமோ இல்லை ஏதோ நட்டுட்டு இந்த 2 பக்கமும் இந்த வாய்க்கால் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் எல்லா வாழை மரத்தை காட்டிலும் இந்த தண்ணி இருக்கு பாருங்க, இந்த வாய்க்கால் அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மரம் இல்லைன்னா அந்த வாழை மரம் இல்லைன்னா அந்த போட்டிருக்கிற அந்த நெல் நாட்டு ரொம்ப நல்லா வளரும். ஏன் அப்படின்னா அது எங்க நடப்பட்டது அப்படின்னு சொன்னா நீரூற்றண்டை பக்கத்திலே நடப்பட்டிருக்கிறது. அதுக்கு எப்ப கேட்டாலும் தண்ணி கிடைக்கும். தண்ணி எப்பவுமே அதுக்கு கிடைக்கிறதுனால எல்லா ஜீவராசிகளை விட அது வேகமாய் வளரும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. எப்பா, நான் உன்னை நடப்போறேன், நான் உன்னை நடுவேன். நான் எங்க நடப்போறேன்னா, நான் எங்க பிக்ஸ் பண்ண போறேன்னா, நீ எல்லாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வளருகிற அந்த நீரூற்ற அண்டையிலே நான் உன்னை நடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் 100% நான் நம்புறேன். இதுவரையிலையும் சரியான ஒரு இடத்துல நீங்க நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கலாம். உங்களுக்கென்று ஒரு சரியான இடம் கிடைக்கப்படாம இருக்கலாம். ஐயோ, எனக்கு ஒரு சரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே, நாம் வளரக்கூடிய ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே. ஆனா நான் இப்பொழுது நடப்பட்டிருக்கிற இடத்துல என்னை கெடுக்கிறது தான் பார்க்கறாங்க, என்னை அழிக்கிறதுக்கு தான் பார்க்கறாங்க. நான் ஏதாவது ஒரு வளர்ந்தேன்னா என்ன அந்த இடத்துல தாழ்ந்து இருக்கிறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்றது? ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் ஒரு இடத்துல நட போறாரு. கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை பிக்ஸ் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிலைநாட்ட போறாரு. அந்த இடம் நீரூற்றுள்ள இடம், அந்த இடம் விசாலமான இடம், அந்த இடம் நீங்கள் வளருகிற இடம், அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற இடம், அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ யோசேப்புக்கு கொடுத்திருக்கிற முதல் பிளஸிங் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் நீரூற்றண்டையிலே உள்ள கனிதரும் செடி. ஆமென். உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, நீரூற்றண்டையிலே உள்ள
நீரூற்று அண்டையிலே உள்ள. ஹல்லேலூயா. இந்த வேலை நிரந்தரம் இல்லை. இந்த வேலையில் நான் எங்கே எப்படி கொண்டு போவேன்? இந்த வேலை எனக்கு நிரந்தரமாக இருக்குமா? இதில் நான் வளர்ச்சிக்குரிய ஒரு வழியும் எனக்கு இல்லையே. இதில் நான் டெவலப் ஆகிறதுக்கு எந்த காரியமுமே எனக்கு இல்லையே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை நீரூற்று அண்டையிலே நான் நடுவேன், நீரூற்று அண்டையிலே நான் நடுவேன். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை வளர்த்துகிற இடத்துல என்னை கொண்டு போய் வச்சிருங்க ஆண்டவரே. நாம் வளருகிற இடத்துல என்னை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. என்னுடைய வளர்ச்சியிலே ரொம்ப கரிசனை உள்ள தேவன் நீர் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை மட்டம் தட்டுகிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் கொண்டு போவாராக. உங்களை அழிக்க நினைக்கிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் எங்க கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா நீரூற்று அண்டை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் இந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்குங்க, உறுதியா பிடிச்சுங்க. ஆண்டவரத்தில் என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே என்னை இனி ஒரு இடத்துல கொண்டு போய் என்னை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும், ஒரு இடத்துல போய் நான் நடப்படணும். அந்த இடம் என்ன இடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை மட்டம் தட்டுகிற இடமா அல்ல, என்னை வளர்த்துகிற நீரூற்றாய். கர்த்தர் செய்வாரா? ஆண்டவர் செய்வாரா? நான் நம்புறேன் கர்த்தர் செய்வார். இந்த யோசேப்புக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாரான்னு கேட்டா, கர்த்தர் அவனை கொண்டு போய் எங்க நட்டார் அப்படின்னா, எகிப்துல கர்த்தர் நடுறாரு. எகிப்து ரொம்ப செழிப்பான இடம். ஆனா இந்த எகிப்துல ஆண்டவர் நடும்போது இந்த யோசேப்பு என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த இடம் மோசமான இடமாச்சு, இந்த இடத்துல எப்படி வளர முடியும், இந்த இடத்துல எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆனால் யோசேப்பினுடைய தேவன் அந்த கடினமான எகிப்திலையும் கர்த்தர் நீரூற்றாய் மாற பண்ணி கர்த்தர் அவனை வளர்த்தி அந்த ராஜாவுக்கு மேலாய் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினான். நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு எழுப்புதலை நான் பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தையை நான் சந்தோஷத்தோட பிரசங்கம் பண்றேன். சிலர் ஆண்டவர் இன்னைக்கு இந்த பிரேயர்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உங்க பிள்ளைய நான் நடுவேன், உன் மகளை நான் நடுவேன். ஹல்லேலூயா. அவளை மட்டம் தட்டுக்கிற அந்த இடத்தை விட்டு கர்த்தர் இன்னொரு இடத்துல நட போகிறார். நீரூற்று அண்டையில நட போகிறார், நீரூற்று அண்டையில நட போகிறார். இனி கர்த்தர் உங்க கையில கொடுக்க போகிற அந்த தொழில் பல மடங்கு உங்களை உயர்த்தி கொண்டு போக போகிறது. கர்த்தர் இனி அந்த ஊழியத்துல உங்களை கர்த்தர் கொண்டு போய் வைக்கிற இடம், ஆமென், அந்த இடத்துல வளர்ப்பு உண்டாக போகிறது. ஈசாக்குக்கு எப்படி ஏசேக்குல இல்லாதது, சித்னாவில இல்லாதது, ரகபோத்துல ஆண்டவர் கொண்டு போய் அவனை வச்சு வளர்த்தினாரோ, அதே போல கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே நான் அவமானம் அடைவதற்கு கர்த்தர் எனக்கு விடமாட்டார், கர்த்தர் என்ன விடமாட்டார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இந்த விஷயத்திற்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? நிறைய பிள்ளைகள் திருப்தி இல்லாம இருக்கலாம். எனக்கு திருப்தியே இல்லை பாஸ்டர், இங்க இருந்தா என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, நான் எத்தனை வருஷத்துல வளருவேன்னு தெரியல. இன்னைக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், 5 வருஷம் தாண்டி இதே கொடுத்தாங்கன்னா, 20 வருஷம் தாண்டி இப்படியே நான் இருந்துட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்குது. இது எனக்கு எனக்குரிய இடமா எனக்கு தெரியல, இது எனக்குரிய வருமானமா எனக்கு தெரியல, எங்க போறது, என்ன டிசைட் பண்ணது, யார்கிட்ட போய் உட்கார்றது, எதுவுமே எனக்கு தெரியல பாஸ்டர். எனக்கு சரியான ஒரு இடம் கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு சரியான இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் உட்கார வச்சா பரவாயில்ல, எனக்கு தடுமாற்றமா இருக்குது. நான் நம்புறேன் நீங்களா அதை கண்டுபிடிக்க முடியாது, நீங்களா ஓடி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றது அது கர்த்தருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இதை நல்ல தீர்க்க தரிசனமா எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதன்படி நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் இந்த வார்த்தை நடந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், நடந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, எங்க ஊர்ல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், கன்னியாகுமரியில ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்.
அங்க ஒரு பெரிய திருச்சபையை கர்த்தருக்காக கட்டணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எங்க ஜனங்கள் எல்லாம் கடவுளுக்குள்ள நடத்தணும் அப்படின்னு எல்லாம் நிறைய தரிசனம் எல்லாம் இருந்துச்சு, நிறைய ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் எங்கேயுமே அங்கேயும் இருக்க வைக்கல, சென்னையிலையும் இருக்க வைக்கல, திருச்சியிலையும் இருக்க வைக்கல. ஆனா கோயம்புத்தூர்லயே ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சரியான இடத்துல கர்த்தர் என்ன ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இங்க இருந்துட்டு கன்னியாகுமரிக்கு ஊழியம் செய்கிறோம், இங்க இருந்துட்டு சென்னைக்கு ஊழியம் செய்கிறோம், இங்க இருந்துட்டு திருச்சிக்கு ஊழியம் செய்கிறோம். உங்களுக்கு வராதா? உங்க பிள்ளைகளுக்கு வராதா? கர்த்தர் சரியான இடத்துல உங்களை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி அங்கிருந்து உங்களை பல இடத்திற்கு கொண்டு போறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு இது நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே. வேலையில திருப்தி இல்லாதவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இப்போ போயிட்டு இருக்கிற ஃபீல்டுல திருப்தி இல்லாதவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த சம்பளம் எனக்கு பத்தாதுன்னு சொல்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இது நம்ம இதை எப்படி நடக்கும்னு கேட்க முடியாது. ஆனா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும், அவருடைய ஆவியினாலே ஆகும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து நானும் ஜெபம் பண்றேன். இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டு இருக்கிற பிள்ளைகள் கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திணறி கொண்டிருக்கிற நிறைய பேரை கர்த்தர் சரியான ஒரு இடத்துக்கு நேராய், அப்பா எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாதுப்பா, என் பிள்ளைய எங்க கொண்டு போய் சேர்த்து விடுறதுன்னு எனக்கு தெரியாது, நான் எங்க போய் ஃபிக்ஸ் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன வேலையை தெரிஞ்செடுக்கிறதுன்னு தெரியல, எந்த பிசினஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் சரியான ஒரு இடத்துல தான் இருக்கிறேனா எனக்கு தெரியல ஏசப்பா, இது எனக்கு எதிர்காலமா இருக்குமா எனக்கு தெரியல ஏசப்பா, நான் எங்க போறதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு போதகர் மூலமா நீ ஒரு வார்த்தை சொல்றீங்க, நான் உன்னை நீரூற்றண்டையில நடுவேன்னு சொன்னீங்க, நான் உன்னை நீரூற்றண்டையில நடுவேன்னு சொன்னீங்க. ராஜாவே, ராஜாவே, நாங்க உங்களை நம்புறோம், நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம், உங்களால ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த உங்க ராஜ்யத்துல நாங்க உங்களை சந்திக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல நாங்க இருக்கணும் இல்லப்பா, நாங்க வாழணும் இல்லப்பா, நாங்க சாட்சியா நிக்கணும் இல்லப்பா. அது இல்லைன்னா கூட நீங்க தான் எங்களுக்கு தேவன். ஆனாலும் கர்த்தர் எங்களை சமாதானமா இருக்க பண்ணுவதற்கு சரியான ஒரு இடத்துல நீரூற்ற அண்டையில, ஹல்லேலூயா, அவமானம் அடைவதில்லை அப்பா, நானும் அது பிள்ளை, அப்பா நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஆடோ அவமானம் அடைவதில்லை, அப்பா நானும் அது பிள்ளை, அப்பா நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஓ, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, கண்கள் நீதிமானை, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை இப்ப சொல்லுவோம், அவமானம் அடைவதில்லை அப்பா மது பிள்ளை, அப்பா நான் மது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர், உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர்.
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லிக்கொண்டே இயேசுவே இயேசுவா இயேசுவா, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் நல்லவர் இனியவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, உண்மையாய் அவரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும். இப்ப சொல்லுவோம், அவமானம் அடைவதில்லை. இயேசுவே என் பிள்ளைய பிக்ஸ் பண்ணுங்கப்பா. ஒரு நாளும் அவமானம் அவமானம் அடைவதில்லை. அப்பா உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. இந்த 7வது நாள் வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அவன் கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. இது அப்படியே நமக்கு நடப்பதாக. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 100 days ஜெபம் முடியவே நிறைய பேரை அலைஞ்சு திரிகிறவங்கள, ஒரு ஹோப்பே இல்லாமல் இருக்கிறவங்கள, தங்களுடைய வாழ்க்கையில எங்க நிலைநாட்டப்படுவதுன்னு தெரியாம அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற சிலரை ஆண்டவர் சரியான ஒரு பாதையை கண்டுபிடிச்சு, சரியான ஒரு வேலையை கண்டுபிடிச்சு, சரியான ஒரு தொழிலை நீங்க கண்டுபிடிச்சு, சரியான ஒரு படிப்பை நீங்க கண்டுபிடிச்சு, அதுல நிற்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் கிருபையாய் தருவாராக. அதை கர்த்தர் மட்டும்தான் செய்யணும், அதை ஆண்டவரே செய்வார். நான் நம்புறேன், கர்த்தரே உங்களுக்கான அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். சிலர் பாருங்க, பல ஆண்டுகள் பணத்தை கடன் வாங்கிட்டு போயிட்டு வெளிநாட்டில் போய் பல வருஷமாய் வேலை செய்து இங்கிருந்து பெரிய கற்பனையோட போவாங்க. அப்படின்னு சொன்னா, ஐயோ நமக்கு நல்ல இடம் கிடைச்சிருச்சு, நமக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அவ்வளோதான், இன்னும் நம்ம செட்டில் ஆயிடுவோம், 5 வருஷம் ஃபாரின்ல இருந்து நம்ம சம்பாதிச்சாலே போதும் அப்படின்னு நினைச்சு கடனை வாங்கி பெரிய ஒரு சந்தோஷத்தோட போவாங்க. அங்க போய் 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க தெரியும் அவங்களுக்கு, இல்லை இது எனக்கு செட் ஆகாது, இதுல இருந்து நான் ஒன்றும் சம்பாரிச்சுக்கிட மாட்டேன், இதுல இருந்து நான் ஒன்றும் உயர முடியாது அப்படின்னு நினைச்சு திரும்ப வெறுமையாய் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. திரும்பி இங்க கடன்காரங்களா மாறிடுவாங்க. திரும்ப இங்க அவங்களுக்கு ஒண்ணுமே வாய்க்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகுறது அப்படின்றது ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங். ஆமேன். இந்த சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால முடிஞ்சா இன்னைக்கு இரவு முழுக்க இந்த காரியத்தை நீங்க விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், உங்களுக்காக இன்னைக்கு இரவு நான் ஜெபிக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்காகவும் கொஞ்ச நேரமாவது நான் ஜெபம் பண்றேன். எனக்கு நான் விருப்பப்படுறேன், எனக்கு ஒரு சாட்சி எழும்பணும் 100 daysல. என்ன சாட்சி எழும்பணும்னா, கண்டுபிடிச்சிட்டேன் நான் கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற அந்த இடத்தை. என்னவா வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு பாருங்க, ஊழியம் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க போனாலும் அவங்களுக்கு செட் ஆகாது. இந்த இடத்துல வேலைக்கு போனால் அங்கே செட் ஆகலை, இங்கே செட் ஆகலை, எங்கே போனாலும் எனக்கு செட் ஆகலை பாஸ்டர். அதனால என்ன சின்ன வயசுல எங்கள் அம்மா ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க, ஒருவேளை ஊழியம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்போ இந்த சந்தேகத்தோடையே நம்ம டிராவல் பண்ணா எங்கே போய் நம்ம ஃபிக்ஸ் ஆகும்?
நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது இல்லை. அதனால நான் நம்புறேன் அந்த சந்தேகத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவா ஆண்டவர் தருவாராக. அது கர்த்தரால கொடுக்க முடியும். என்ன போய் யாரு போய் என்ன ஃபிக்ஸ் பண்ணா, யாரு போய் என்ன வழி நடத்தினா, எனக்கு என்ன தெரியும்? ஆனா நான் நம்புறேன் இந்த பாதையை கர்த்தர் எனக்காக தெரிந்து கொண்டு அந்த பாதையில கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்த பண்ணினான். சிலரிடத்துல கேட்டு பாருங்க, சில பிஸ்னஸ் பண்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எப்படி பிரதர் இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்தீங்க, இந்த பிஸ்னஸ் உங்களுடைய பிஸ்னஸ் தான் எப்படி பிரதர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றது ஒன்னே ஒன்று தான் சொல்லுவோம், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் செஞ்சேன், கர்த்தர் வாய்க்க பண்ணினார், கர்த்தர் நிலைப்படுத்தினார், இப்பதான் எனக்கு தெரியுது இதுதான் நம்முடைய வேலைன்னு தெரியுது அப்படின்னா நான் சொல்றேன், உங்களுக்கும் கண்ணை கட்டி விட்டு இருக்கிறது மாதிரி தெரியலாம், இருட்டில் இருக்கிறது மாதிரி தெரியலாம், ஆனா ஆண்டவர் உங்களை நடப்போகிறார், நீரூட்டண்டையிலே கர்த்தர் நடப்போகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நீங்கள் 49ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தேடின போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள வைத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. அப்படின்னா வில் வீரர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யாரை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுடைய சகோதரர்கள், அவனுக்கு விரோதம் எழும்பினவர்கள், அவங்க எல்லாரையும் குறித்து தான் சொல்றாரு. வில் வீரர் அவனை என்ன பண்ணினாங்களாமா? மனமடி வாக்குனார்களாம். மனமடி அப்படின்னா அந்த மனமடி வாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இந்த ஊசி மாதிரி கொஞ்சம் அப்படியே வளரும் போது குத்துவாங்க பாருங்களேன், எழும்பும் போது குத்துவாங்க பாங்க, இதுதான் மனமடிவு. அப்போ இந்த யோசேப்புக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இவங்களை வந்து வில் வீரர் அம்பு எய்கிறவர்கள் வந்து இவனை மனமடிவாக்கிட்டாங்க. ரொம்ப மனமடிவா எழும்பும் போது அப்படியே உட்கார வைக்கிறது மாதிரி ஒரு பிரச்சனை பண்றது. இவனுடைய வாழ்க்கையை நீங்க விரிவா பார்த்தீங்கன்னா தான் நடக்குது யோசேப்புக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, வில் வீரர் அவன் மேல் எய்து அவனை மனமடிவாக்கினார்கள், ஆனா அவனுடைய வில் என்ன பண்ணிச்சாமாமா? உறுதியா நின்றுச்சாமா, உறுதியா நின்றுச்சாமா. நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் சத்துரு எய்த அம்புகள் வந்து உங்களை பாழ் கடிச்சிருக்கலாம், உங்களை அந்த இடத்துல இருந்து துரத்தி இருக்கலாம், அந்த இடத்த வேண்டான்னு நினைச்சு நீங்க ஓடி வந்திருக்கலாம். ஆனா இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இனி ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற இடத்துல என்ன வில் வீரர் பிரச்சனை பண்ணினாலும் உங்க வில்லை, உங்களை கர்த்தர் உறுதியாய் நிற்க பண்ணுவார். நீங்க தைரியமா நிப்பீங்க. அப்படி ஒரு மனசு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு, அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு, அப்படி ஒரு மைண்ட கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. எவ்வளவு பெரிய அம்பு வந்தாலும் உங்க முன்னாடி வந்து விழும், ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா உறுதியா நிற்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இனி ஓடலான்னு தோணாது, இனி அந்த இடத்துல போலான்னு தோணாது, இனி வேற ஏதாவது பார்க்கலாமான்னு தோணாது. உங்களுக்கு மனசு ஒத்து போகாம பிடிக்காம அந்த இடத்துல நீங்க போராடிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு உறுதியை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இனி கை வைக்கிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும், இனி துவங்கிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும், இனி நீங்கள் ஆரம்பிக்க போகிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும். என் தேவன் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் என்ன அப்படின்னா, இவனுடைய வில் உறுதியாய் நின்றதுக்கு என்ன காரணமாமா? வேதம் சொல்கிறது, அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவருடைய கரங்களால் பலத்தன. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்க நினைச்சுக்கணும், நீங்க எப்ப ஒரு இடத்துல உறுதியா நிக்க முடியும்னா, ஆண்டவர் உங்களை தேற்றணும்.
ஆண்டவர் உங்களை பலப்படுத்தணும். கர்த்தர் பலப்படுத்துவாரே. ஆனால் இப்ப பாருங்க, நீங்க போகிற ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை வருது, அந்த இடத்துல காரணமே இல்லாம உங்க மேல ஒரு பெரிய பழிய போட்டுறாங்க, அங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதை கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்லை, அந்த இடத்துல காலையில எழும்பி போலான்னு நினைச்சாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ அந்த இடத்துல நீங்க நிக்கணும், அந்த இடத்துல உறுதியா நின்னாதான் நீங்க வாழ முடியும். இப்போ எப்படி உறுதியா நிக்கிறது? உங்க மனசு செட் ஆகவே இல்லை. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த வேலைக்கு நீங்க அவ்வளவு பிரச்சனையான இடத்துல போகும்போது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா பலப்படுத்துவார். கர்த்தர் பலப்படுத்துவார். நீ தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன், அவங்க சொல்ற வார்த்தைக்கெல்லாம் பெருசா நீ எடுக்காத, அந்த இடத்திலேயே உன் தலையை நான் உயர்த்துவேன், அவர்கள் கண்களுக்கு முன்னாடியே உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், இக்காலத்து பாடுகள் இனி உனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல அப்படின்னு ஏசப்பா பலப்படுத்துகிறத கர்த்தர் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன், இதுல உறுதியா நிக்காதபடி எத்தனையோ அம்புகள் எய்யப்பட்டது, எத்தனையோ மனிதருடைய வில்கள் நாணேற்றப்பட்டது. ஆனா அந்த வில்லு, அந்த அம்பு எங்க மேல பாஞ்சும் ஏன் நிக்க முடியுது அப்படின்னா, சர்வ வல்லவருடைய புயங்கள் எங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு, ஆறுதலா இருந்துச்சு. மறக்கவே முடியாத ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியுமான்ற ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ள ஒரு வருஷம் கடந்து போனேன். கண்டிப்பா இந்த ஊழியத்தை நம்மளால செய்ய முடியாது, இதுக்கு நம்ம தகுதி இல்லைங்க அல்ல, இது நம்ம தெரியாம நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம், நமக்கு அவ்வளவு மனபலன் எல்லாம் இதுல கிடையாது, இந்த பக்கம் சத்துருடைய போராட்டம், உடம்புல பிரச்சனை, சுத்தி பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சோகமாயிட்டேன். அன்றைக்கு இந்த ஜிபி சிக்னல் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக அந்த இடத்துல காத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சோகமா மனசு சொல்லுது, இதுக்கு மேல நீ எப்படி போவ, எப்படி செய்வ, நீ இதை தொடர்ந்து செய்ய முடியாது, ஒன்னால எல்லாம் முடியாது, இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல கடினமான ஒரு இருதயம் இருக்கிறவங்களால தான் ஊழியம் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சாட்சி, இது மறக்கவே முடியாது எனக்கு. ஒரு அந்த ஜிபி சிக்னல் பக்கத்தில் 2 பக்கம் ரோடு இருக்கும் பாருங்களேன். அப்போ இந்த பக்கத்துல இருந்து ஒரு குட்டி பையன் கிராஸ் பண்றதுக்காக அப்படியே நிக்கிறான். அவங்க அப்பாவோ அவங்க மாமாவோ யாரோ ஒருத்தர் கடையில ஏதோ பொருள் வாங்க இருக்கிறாரு. ஆனா இந்த பையன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாமாட்ட சொல்ற நான் போயிட்டுமான்னு சொன்ன உடனே அவர் சொல்ற நீ போ அப்படின்றாரு. இந்த பையன் உடனே அந்த ரோட்டு பக்கத்துல நின்னுட்டு அந்த ரோடை கிராஸ் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறான். முயற்சி எடுத்தா அங்கிருந்து வண்டி வருது திரும்பி வர்றான், அங்கிருந்து வண்டி வருது திரும்பி வர்றான். அப்ப நான் கூட நினைச்சிருக்கிறேன், சரி இந்த பையனுடைய கையை பிடிச்சி நம்மளே வேணா அந்த பக்கம் கொண்டு விட்டுறலாமா அப்படின்னு தோணுது. சரி தெரியாத பையன், அவன் ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை. அவன் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் பக்கத்துல அந்த பக்கத்துல போகணும்னு நினைக்கிறான், ட்ரை பண்றான், திரும்பி வர்றான், வண்டியை பார்த்தோன்னா ஓடி வர்றான், காரை பார்த்தோன்னா ஓடி வர்றான், அவனால கிளம்பவே முடியல. அப்போ அவங்க மாமா அதுக்குள்ள அதே பொருளெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டார். பக்கத்துல வந்துட்டு என்ன போலியா நீ போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே தன்னுடைய கையை அந்த மாமாவோ அவங்க அப்பாவோ அது பிடிக்கிறாரு. கையை பிடிச்ச உடனே என்னுடைய கண்ணில் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் நிற்குது. அந்த தென்னை மரத்தினுடைய அந்த சின்ன தேங்காய் மாதிரி இருக்கும் பாருங்க, அது ஒன்று கீழே விழுந்துட்டு இருக்குது. அவன் ஷூ போட்டிருக்கிறான். தன்னுடைய கையை அவருடைய கையில் கொடுத்துட்டு அந்த ஷூனால அந்த சின்ன தேங்காய் இருக்கு பாருங்களேன், அப்படியே அந்த ரோடு முழுக்க அவன் அந்த பக்கமும் பார்க்கல, இந்த பக்கமும் பார்க்கல, முன்னாடியும் பார்க்கல, அந்த தென்னை அந்த இதை தட்டி 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 அப்படியே கிராஸ் பண்ணிட்டான். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒன்றை பேசினார், நீ என்னத்தை பார்க்குற, நீ என்னத்தை இதில் கண்டுபிடிச்ச? அப்போ நான் ஆண்டவரிடத்துல மனசில் சொல்கிறேன், ஆண்டவரே ஒரு சின்ன குட்டி பையன் நிற்கிறான், அவன் இதுக்கு முன்னாடி வண்டி கார் இதெல்லாம் பார்த்துட்டு பயப்பட்டுட்டான், என்னால் கடக்க முடியாதுன்னு சொல்லி திரும்பி திரும்பி வந்துட்டான். இப்போ அவனுடைய சொந்தத்தில் முக்கியமான ஒருடைய கையை பிடிச்ச உடனே அவன் தாண்டி போகிறான்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு முன்னாடி இருக்கிற சவால் பெருசு தான், உனக்கு முன்னாடி நீ பார்க்கிற பிரச்சனைகள் பெருசு தான், உன்னால இந்த ஊழியத்தை கொண்டு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை அழைச்ச நானு, உன்னை வேறு பிரிச்ச நானு, உன் கையை பிடிச்சிருக்கிறேன், நீ எதையுமே பார்க்காத, நீ எதையுமே பார்க்காத, நீ முன்னோக்கி செல், நீ நடந்து செல், உன்னை பத்திரமா நான் கொண்டு போவேன், உன்னை பத்திரமா அக்கறைப்படுத்துவேன். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா.
அன்றைக்கு எனக்கு ஒரு பலன் வந்துச்சு பாருங்க. சோகத்தோட போனவன் அவ்வளவு சந்தோஷத்தோட திரும்பி வந்தேன். இது யார் பலப்படுத்தினா? கர்த்தரே பலப்படுத்து. நான் நம்புறேன் நீங்க உணர்வீங்க, நீங்க உணர்வீங்க. இன்னி வேலை ஸ்தலத்துல நீங்க உணர்வீங்க, ஏசப்பா பலப்படுத்துகிறத நீங்க உணர்வீங்க. உங்க பிசினஸ்ல ஏசப்பா பலப்படுத்துகிறத உணர்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகும்போது இனி ஒரு பலன் வருகிறத உணர்வீங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றார். ஹல்லேலூயா. பாஸ்டர், அந்த இடத்துல மனசு சரியில்லைன்னா நான் உடனே நின்றுவேன். அந்த இடத்துல மனசு சரியில்லைன்னா உடனே விட்டுட்டு நான் ஓடி வந்துடுவேன். என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இல்லை, நீ சோர்ந்து போகும்போது பலன் கொடுக்கிற கன்மலை, சோர்ந்து போகும்போது உங்களை தட்டி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். உன்னை உறுதியா நிக்க வைப்பேன். உன் வில்ல நான் உறுதியா நிக்க வைப்பேன். உன்னை பிடுங்குவதற்கு ஒருவருக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் திருவிழம் பெற்றுகிறார். உன்னை ஒருத்தரும் அழிக்க முடியாதுன்னு கர்த்தர் திருவிழம் பெற்றுகிறார். கைகளை உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்பி சொல்லுங்க, விசுவாசிச்சு சொல்லுங்க, விசுவாசிச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உறுதிய கர்த்தர் இப்பொழுது கட்டளையிட்டுவாக நீ நிலைநாட்டுவீராக. சீர்படுத்துகிற தேவனே, சீர்படுத்துகிற தேவனே, ஸ்திரப்படுத்துகிற தேவனே, இப்பொழுது இறங்கி வாரும். இந்த 7ஆம் நாளிலே இறங்கி வாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைவரப்படணும், ஜெப வாழ்க்கையில நிலைவரப்படணும். உறுதியாய் நிற்பதற்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. பாட பாட மகிமை. இயேசுவே, இயேசுவே. ஓ என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். புது மேன்மைகள் கையில் சேரும். கைகளை மேல தட்டி பாடுவோம். ஓ சீர்படு. விசுவாசத்தோட பாடு, நம்பிக்கையோடு. இயேசுவே
உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சொல்லு, உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாம பெருக செய்வேன். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாம பெருக செய்வேன். நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. அப்பனே ஏசப்பாவா, ஏசப்பாவே, ஏசப்பாவே, நிலை நிறுத்துவா. நீ பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிறவர், நாங்கள் போகிற வழியை அறிந்திருக்கிறவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னதே. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. கடைசியாக மூன்றாவதாக இந்த வசனத்தில் இருக்கிற பெரிய வாக்குத்தத்தம், இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் என்ன போஸ்டிங் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னை நான் மேய்ப்பனாய் மாற்றுவேன், மேய்ப்பனாய் மாற்றுவேன் அப்படின்னா தலைமைத்துவத்தை உன் தலையில மேல நான் தருவேன். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீ தலைமையிலே உட்காருவாய். உன் குடும்பத்துக்கு உன்னை நான் ஆசீர்வாதமா வைப்பேன். தேசத்துக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். எகிப்திற்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். மூன்றாவது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களை ஆண்டவர் தலைவனாய் கர்த்தர் வைக்க போறார். உங்க ஃபேமிலிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் வைக்க போறார். யோசேப்பு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லுவீங்க. இல்ல, என்னை இவ்விடத்திற்கு வருவதற்காக நீங்கள் விற்று போட நினைச்சதுனால நீங்க துக்கமே படாதீங்க. ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். என்னை அனுப்பினார். என்ன அனுப்பினார்? உங்களை நல்ல வழியில நடத்த, உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி என்ன கர்த்தர் அனுப்பினார். நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்க எல்லார் தலைமையில இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க செய்யணும்னு நான் சொல்றேன். உங்க எல்லாரையும் கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு பிளஸ்ஸிங்கா கர்த்தர் வைக்க போறார். நீங்க இருக்கிற தெருவுக்கு ஆண்டவர் உங்களை பிளஸ்ஸிங்கா வைக்க போறார். உங்களுடைய கம்பெனிக்கு ஆண்டவர் உங்களை பிளஸ்ஸிங்கா வைக்க போறார். உங்க குடும்பத்திற்கு நீங்க பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. நீங்க இந்த பட்டணத்துக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. நீங்க ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. நீங்க அநேகருக்கு பிளஸ்ஸிங்கா மாற போறீங்க. தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன அநேகருக்கு 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 ஏசப்பா உங்களை பிளஸ்ஸிங்கா மாத்த போறேன். உங்க பிள்ளைய ஆண்டவர் நிறைய பேருக்கு பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் மாத்த போறார். உங்க பிள்ளை இன்னைக்கு வருத்தத்தோட இருக்குது, அவமானத்தோட இருக்குது. இல்ல, அவனை மேய்ப்பனா கர்த்தர் மாற்ற போறார். அந்த பிள்ளைய கர்த்தர் மேய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தை ஆண்டவர் தர போறார். ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்ற பழமொழியை போல அந்த பிள்ளை இருக்குது. உங்க குடும்பம் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு, பழமொழியை போல இருக்குது. கர்த்தர் சொல்றார், இல்ல, உன் நிமித்தம் ஆபிரகாமுக்கு சொன்னது போல உன் நிமித்தம் உனக்குள் இருக்கிற அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கை நீட்டி நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. உங்க கையிலிருந்து நீங்கள் சம்பளத்தை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்க பத்திரங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கிற நாள் வரும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க மேய்ப்பனாக போறீங்க. ஹல்லேலூயா. உங்க மூலமா எனக்கு வேதனை, உங்க மூலமா நான் கஷ்டப்படுறேன், உங்க மூலமா நான் அவமானப்படுறேன்னு சொல்லி உங்களை காயப்படுத்தினாங்கல்ல, மனசை உடைச்சாங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களால தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு. நான் உங்களால தான் நல்லா இருக்கேன். சாரி, உங்களால் தான் நான் நல்லா இருக்கேன். ஆண்டவர் அந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைக்க போவேன். ஹல்லேலூயா. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவன் வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. இந்த 7th day, 7வது நாள், கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை உங்க தலை மேல வைக்கிறார். ஒரு 5 டைம் சொல்லலாமா? ஆமேன். யோசேப்பு, அந்த யோசேப்புன்ற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. பென்ஸ் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள், என் புயங்கள் யாக்கோபனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் நான் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனேன். சொல்லுங்க. ஓ பென்ஸ் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் என்னை மனமடிவாக்கி என் மேல் எய்து பகைத்தார்கள். ஆனாலும் என்னுடைய வில் உறுதியாய் நின்றது. என் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். சொல்லுங்க, சொல்லுங்க, அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. ஒரு ஹல்லேலூயா. 3வது டைம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்காக சொல்லணும்னா அந்த பிள்ளைகளுக்காக சொல்லுங்க. உங்க பிள்ளை அந்த சூழ்நிலையில இருந்தா அந்த காரியத்தை உங்க பிள்ளை இடத்துல சொல்லுங்க. அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த 7ஆம் நாளிலே இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறதற்காய், ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போகிறதற்காய், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காய். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே எழும்பி நின்று ஆமேன் கரங்களை தட்டி, என்னை சீர்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோவின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஓ நன்றி, ஹல்லேலூயா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் நன்மைகள் என்னை சேரும். புது மேன்மைகள் என்னை ஓ ஹல்லேலூயா. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இயேசுவே, இயேசுப்பா, என்ன சரியாக்குங்க இயேசுப்பா, என்ன சரியாக்குங்க இயேசுப்பா, என்ன சரியாக்குங்க ஆண்டவரே.
பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல எந்த முன்னே உருகி போகும். என் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் மேன்மை என் கையில் சேரும். என் மேன்மை என் கையில். கைகளை எல்லாரும் மேல தட்டி சொல்லு. சொல்லு, ஜெபத்தோட சொல்லு. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஒரு 3 டைம் சொல்லிட்டே. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா. கிருபை கிருபைப்பா கிருபைப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, வாங்கப்பா வாங்கப்பா, வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. இந்த பாட்டை பாடும்போது அனைத்தையும் சீர்படுத்துவேன், அனைத்தையும் சீர்படுத்துவேன். இந்த 7ஆம் நாள், இந்த 7ஆம் நாள் சுற்றிலும் 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 ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கலாம், பாடுறவங்க பாடலாம். இந்த வார்த்தையை நிறைவேற்றணும்னு சொல்றவங்க நிறைவேற்றுவதற்காக ஜெபி. நன்றியப்பா 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 நன்றியப்பா. இந்த சத்தம் துணிக்கப்படுகிற ஒவ்வொரு இடத்திலையும், ஒவ்வொரு காதுகளிலையும், எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த சத்தம் துணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. இந்த எழுப்புதலில் இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை ஜாயின் பண்ணுங்கப்பா, ஆயிரக்கணக்கான பேரை ஜாயின் பண்ணுங்கப்பா. இந்த எழுப்புதலில், இந்த எழுப்புதலில், இந்த சுத்திகரிப்பில், இந்த ஒப்புக்கொடுத்தல்ல இன்னும் ஏராளமான கூட்டம். இங்கே இருந்து ஒரு நதி புறப்பட்டு போகட்டும். இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நதி புறப்பட்டு போகட்டும். பிரசன்னம் புறப்பட்டு போகட்டும். நாடுகளை அசைக்கட்டும், பட்டணங்களை அசைக்கட்டும், கிராமங்களை அசைக்கட்டும், உள்ளங்களை அசைக்கட்டும். அக்கினி 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 தேவ மகிமை. நம் தனமோ ரஹதலரப திதரமோ ஷேஹதரலரமா லோதரமோ ரஹதரலமா. இங்கே இருந்து பாய்ந்து போகிற ஒரு நதி, பாய்ந்து போகிற ஒரு நதி. இயேசுவே, இந்த பட்டணத்திலிருந்து பாய்ந்து ஓடி பல கிராமங்களை தொடட்டும், தேசங்களை தொடட்டும். எழுப்புதல் 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 ஆரம்பிக்கட்டும். வாங்கப்பா, உங்க பிரசன்னத்தோட வாங்கப்பா, உங்க மகிமையோட வாங்கப்பா. இந்த 7ஆவது நாளில் உங்க மகிமையை காண பண்ணினதற்காக நன்றி. உங்க வார்த்தை எங்களுக்கு வந்ததற்காக நன்றி. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்கிறார்களோ ஐயா, ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உங்க வார்த்தை. வானம் மாறலாம், பூமி மாறலாம், உங்க வார்த்தை மாறாதுப்பா. உங்க வார்த்தை மாறாதுப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் அப்படியே கிரவுட் அதிகமாகட்டும் ஆண்டவரே. இங்க நடக்கிற இந்த எழுப்புதல், காயம் கட்டுகிற இந்த ஊழியம், சீர்படுத்துகிற ஊழியம் அநேகருக்கு போய் சேரட்டும். அவங்க கால்கள் இதற்கு நேராக விரைந்தோடி வரட்டும். அவங்க காதுகள் இந்த சத்தத்தை கேட்கட்டும். இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்
லட்சக்கணக்கான பேர் இந்த 100 நாள் முடிகிறதற்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உடைஞ்சு போனவங்களை கொண்டு வாங்கப்பா, நம்பிக்கை இல்லாதவங்களை கொண்டு வாங்கப்பா, துரத்துண்டவர்களை கொண்டு வாங்கப்பா, நீங்க விடுதலை பண்ணுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ள நாங்கள் ஒன்று சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தை கொடுத்தது நீங்க ஆண்டவரே. அதற்காக தொகையை முற்றிலும் அடைத்து முடிக்கிறதற்கு ஒரு வழியை நீங்க திறந்துடணும், நீங்க திறந்துடணும். உங்களால் அது முடியும் ஆண்டவரே. நீங்க செய்ய வல்லவரப்பா, வல்லவரப்பா. இந்த ஊழியத்திற்கு பின்பாக நின்று தாங்கி ஊழியங்களை செய்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா.